கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தர்க்கே காத்திரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருக்கு காத்திருக்க சொல்லுகிற தேவன். அதை நமக்கு நியமித்திருக்கிற தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் அநேக நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்றைய நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நாம் பல காரியங்களுக்காக காத்திருக்கிறோம், பல நபர்களுக்காக காத்திருக்கிறோம். வெவ்வேறு சூழ்நிலைகளிலே நாம் காத்திருந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு காத்திருக்கும்போது நாம் அது மிகவும் கடினமாக உணர்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதை நாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதல் என்பதில் நம்முடைய மனதை செலுத்தாமல் நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிறது. இதை நாம் வேறு யார் மூலமாகவோ வேறு எதன் மூலமாகவோ நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது தேவனாலே தான் முடியும். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று திரும்பவும் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் திட மனதாயிருப்போம். நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. புது பலன் எங்கே கிடைக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு காத்திருந்தால் புது பலன் கிடைக்கும் என்று. மற்றவர்கள் உலக பிரகாரமான யுக்திகளை அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் புது பலன் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். புது பலன் வரும் பொழுது கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது தன் இறகுகளை எல்லாம் இழந்து மிகவும் சோர்ந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு நிலைமையிலே தளர்ந்து போய் அமர்ந்துவிடும். பறக்கக்கூட முடியாமல் அது அமர்ந்துவிடும், ஓய்வெடுத்து விடும். ஆனால் அந்த நாட்கள் கடந்த பிறகு அது புது பலனை பெற்று அது தன்னுடைய இறகுகளை எல்லாம் திரும்ப பெற்று அதன் அழகை திரும்ப பெற்று அது புது பலனோடு மேலே மேலே பறந்து உயர எழும்புகிறது என்று பார்க்கிறோம். அதே போல தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். சூழ்நிலைகள் எதுவாகவும் இருக்கலாம், சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்றால் புது பலன் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை சோதனைகள் வந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், அவர்கள் இளைப்படைய மாட்டார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு புது பலனை கொடுத்திருக்கிறார். மேலே உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது 29-30 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சோர்வுகளை எல்லாம் அகற்றி நம்மை பலப்படுத்துகிற தேவன். சத்துவம் இல்லாமல் இருந்தால் நமக்கு சத்துவத்தை தருகிற தேவன் அவர். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்முடைய பலன் குன்றி இருந்தாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். கர்த்தர் நமக்கு புது பலனை தருகிற தேவன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கே காத்திருப்போம், புது பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தருக்கு காத்திருந்து எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி புது பலன் பெற்று உமக்கென்று சாட்சிகளாய் எழும்ப கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரை. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.